தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைப்பில் இருப்பவர் த டாப் பொலிட்டிக்கல் அனலிஸ்ட் ஃப்ரம் டெக்சஸ் மிஸ்டர் அருண் அவர்கள். வணக்கம் அருண், எப்படி இருக்கீங்க? வணக்கம் டாக்டர் கணேஷ், அருமையா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் அருண். செந்தில் பாலாஜியோட கேஸ் சுப்ரீம் கோர்ட்ல இன்னைக்கு நிறைய கொஸ்டின்ஸ் வந்து சுப்ரீம் கோர்ட் வந்து கேட்டிருக்கிறாங்க. அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்களோட கருத்துக்களை வந்து எங்களுக்கு சொல்லுங்க. இல்ல, செந்தில் பாலாஜி கேஸை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து தொடர்ச்சியா அதை வந்து நுட்பமா கவனிச்சு வரோம். நம்ம வந்து ஃபுல் ஃபிளெஷ்டா செந்தில் பாலாஜி அண்ட் அதானி எவ்வளவு தூரம் லிங்க்டா வந்து ஒரு ஸ்கேம் பண்றாங்க அப்படிங்கறத வந்து நம்ம ஒரு முழுமையா ஒரு காணொலியில வந்து அதை எக்ஸ்போஸ் பண்ணி இந்த நியூயார்க் கேஸ் வந்து எப்படி நடந்துகிட்டு இருக்கு, இதுல செந்தில் பாலாஜி எவ்வளவு தூரம் இன்வால்வ்டு, டான்ஜெட்கோ எவ்வளவு தூரம் இன்வால்வ்டு, அதானி எவ்வளவு தூரம் இன்வால்வ்டு அப்படிங்கறத வந்து நம்ம பேசிட்டே இருக்கோம். இதெல்லாம் நீங்க வந்து மக்களுக்கு என்ன புரிய வைக்கணும்னா, இது எதுவுமே ஒரு ஐசோலேட்டட் இன்சிடென்ட் கிடையாது. அதை மட்டும் நீங்க மைண்ட்ல வச்சுக்கோங்க. அதாவது உலகத்துக்கு ஆமா, இந்த டாட்ஸ் தான் நம்ம இன்னைக்கு கனெக்ட் பண்ணி மக்களுக்கு கொடுக்க போறோம். இது எப்படி நம்மள வந்து ஒரு ஸ்கீம் போட்டு, அதாவது ரூம் போட்டு யோசித்து ஏமாத்துவாங்கன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு சதி வலை நம்ம தமிழ்நாட்டு மக்களை சுத்தி எப்படி பின்னப்படுதுங்கிறத நம்ம இன்னைக்கு மக்களுக்கு தெளிவுபடுத்தி ஆகணும். ஏன்னா நம்ம முதல்ல செந்தில் பாலாஜிங்கிற ஒரு இண்டிவிஜுவல் வந்து அதிமுகல இருக்கும் போதும் கரப்ட்னு ஐடென்டிஃபை பண்ணது இப்போ வந்து அவரை தியாகின்னு சொல்லக்கூடிய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள். சரியா? ஸ்டாலினே வந்து என்ன சொன்னாரு ஞாபகம் இருக்கா? எலெக்ஷனுக்கு முன்னாடி வந்து செந்தில் பாலாஜின்னு ஒரு நம்பர் இருக்கிறாரு, கடைஞ்செடுத்த ஒரு என்ன சொல்றது, ஆமா அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில அவரே வந்து டிஎம்கேல வந்து கூட்டிட்டு வந்து அவரே வந்து இன்னைக்கு வந்து அவரை உச்சத்துக்கு வச்சிருக்கிறாரு. ரெண்டு என்ன ஹை ப்ரொஃபைல் போர்ட்போலியோஸ், டாஸ்மாக் அண்ட் எலக்ட்ரிசிட்டி. சொல்லுங்க. நீங்க அதிமுகல இருக்கும்போது ஊழல்வாதியா இருந்த செந்தில் பாலாஜி இங்க வந்தோடனே எப்படி தியாகியா மாறுறாருங்கிற கதை இது ஒரே வாய் தான் பேசிச்சு. ஸ்டாலின்ங்கிற ஒரே வாய் தான் அதையும் பேசிச்சு, இதையும் பேசிச்சு. இந்த கேஸே, அதாவது செந்தில் பாலாஜி மேல இருக்கிற அந்த இடி கேஸ், பண மோசடி கேஸ், போக்குவரத்து துறையில வந்து காசு வாங்கிட்டு கண்டக்டருக்கும் டிரைவருக்கும் அப்பாயின்மெண்ட் போட்ட கேஸ போட்டது திமுக. அது முதல்ல மக்கள் பாத்துக்கணும். அந்த கேஸ்ல தான் வந்து நாங்க பணத்தை திருப்பி கொடுத்துட்டோம், அதனால நாங்க வந்து இதை நீங்க கேஸ ஓச்சு விட்டுருங்கன்னு சொல்லி இது வரைக்கும் வரலாறு காணாத விதமா நான் வந்து கொடுத்த வாங்கின காசு திருப்பி கொடுத்துட்டேன் ஒரு அமைச்சர் சொல்லி கோர்ட்டுக்கு போனது இதுதான் முத முறை. உங்களுக்கு பெரிய தவறு சொன்னது. அப்ப அப்படின்னா வந்து நிச்சயமா வந்து காசு வாங்கியிருக்கேன்னு அர்த்தம். ஆமா, ஒரு பப்ளிக் சர்வெண்டா வந்து நீ காசு வாங்கி கரப்ஷன் பண்றது நீயே ஒத்துக்கிறியா, அப்ப வந்து நெல்லு கூண்டுலன்னு ஏத்தி வச்சாங்க. சரியா? சோ அதை வந்து இப்ப எப்படி போயிட்டு இருக்கு அப்படின்னு நம்ம பார்ப்போம். செந்தில் பாலாஜியை பொறுத்த வரைக்கும் அவருக்கு ஏன், அதாவது உலகத்துக்கே தெரியும் இந்த மாதிரி ஒரு ஊழல்வாதி அமைச்சரை வந்த உடனே தியாகின்னு சொல்லி அவ்வளவு பெரிய ஒரு வரவேற்பை கொடுத்து ஜாமீன் வாங்குறதுக்காகவே அமைச்சர் பதவியில இருந்து ராஜினாமா பண்ண வச்சு. ஏன்னா அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு அந்த அமைச்சர் பதவியில இருக்கிறதுனாலதான் வந்து ஜாமீன் கொடுக்க மாட்டாங்கன்னு சொன்ன பிறகு அந்த முந்தின நாள் அமைச்சர் பதவியை ராஜினாமா செஞ்சுட்டு அடுத்த நாள் ஜாமீன் வாங்கிட்டு அதுக்கு அடுத்த நாள் வந்து திருப்பி மந்திரி பதவி ஏற்றாரு. இதெல்லாம் எப்படி ஸ்மூத்தா ஃபெசிலிட்டேட் ஆகுதுன்னு ஒரு கேள்வியை நம்ம எழுப்பி பார்க்கணும். நான் போன காலையிலே உங்கள்கிட்ட கேட்டேன், அண்ணாமலை அவர்களே எங்களை ஏமாத்தாதீங்க, நாங்க ஒன்னும் ஸ்கூல் போற பிள்ளைங்க கிடையாது, எங்களை ஏமாத்தாதீங்க, மத்திய அரசாங்கம் நீங்க என்ன பண்றீங்கன்னு எங்களுக்கு தெரியாம இல்ல இன்னும் ஒரு வார்த்தையை நான் உங்கள்ட்ட சொன்னேன்ல. அது ஏன்னா நீங்க அந்த டைம்ல நீங்க பாத்தீங்கன்னா கரெக்டா செந்தில் பாலாஜி அவர்களுடைய பதவி ஏற்பு மற்றும் அமைச்சரவை ஷஃபில் பண்ணது, இவரு நம்ம உதயநிதி ஸ்டாலின் துணை முதல்வர் ஆக்குனது, தங்கம் தென்னரசை வந்து மாத்தினது, அதே மாதிரி மனோ தங்கராஜ் எல்லாரையும் மாத்தி இந்த பிஜேபி கவர்மெண்ட்டுக்கு ஃபெசிலிட்டேட் பண்ண மாதிரியே திமுக கவர்மெண்ட் வந்து கொஞ்சம் வேலைகளை செஞ்சுது. சோ அந்த டைம்ல நீங்க பாத்தீங்கன்னா அவங்க போய் கேட்டுட்டு வந்த முக்கியமான பெர்மிஷனே வந்து செந்தில் பாலாஜியை வந்து அமைச்சர் ஆக்கணும் தான் ஸ்டாலின் கோரிக்கை வச்சாரு. அதுக்கு நீங்க ஃபெசிலிட்டேட் பண்ணணுங்கிறதா சென்ட்ரல் கவர்மெண்ட் திமுக வச்ச முக்கியமான கோரிக்கையில ஒண்ணு. ரெண்டாவது கோரிக்கை உதயநிதி ஸ்டாலினை துணை முதல்வர் ஆக்கணும். இது ரெண்டையும் நீங்க வந்து எந்த பிரச்சனையும் இல்லாம ஃபெசிலிட்டேட் பண்ணி கொடுங்க, கவர்னர்னால எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாதுன்னு சொல்லி ஃபெசிலிட்டேட் பண்றதுக்கு தான் திமுக தலைவர் நம்ம முதலமைச்சர் ஸ்டாலின் வந்து மோடியை போய் சந்திச்சு பார்த்துட்டு பேசிட்டு இருந்தாரு. அதை எதை வச்சு நான் சொல்றேன், உனக்கு எப்படி தெரியும், நீ இந்தியா பேசும்போது கூடனா அதை எதை வச்சு சொல்றேன் அப்படின்னா, நம்மளை சுத்தி ஒரு பெரிய ஒரு கிராண்ட் ஸ்கீம் ஒண்ணு நடக்குது. என்னன்னா இந்தியாவிலேயே எனர்ஜி ப்ரொடியூசிங், அதாவது எலக்ட்ரிசிட்டியை ப்ரொடியூஸ் பண்றதுன்னா ஃபுல் அத்தாரிட்டி யார்கிட்ட இருக்கு அப்படின்னா அதானி. உங்களுக்கு இந்தியால இருக்கிற மெயின் எனர்ஜி ப்ரொடியூசர் வந்து நீங்க கவர்மெண்டே அதானிட்டு தான் ப்ரொக்யூர் பண்ற அளவுக்கு தான் அதானி வளர்த்துருக்காங்க. சரியா? அந்த அதானி வந்து அதானியோட வளர்ச்சி மோடி அவர்களோட வளர்ச்சியும் நீங்க இருவேறு வளர்ச்சியை நீங்க பார்க்கவே முடியாது. அதாவது மோடி வந்து வளர்ந்ததுக்கு முக்கியமான காரணம் அதானியோட கேம்பெயின் தான், அதானியோட பேக்ரவுண்ட், அதானியோட ஃபண்டிங். எப்படி இங்க ட்ரம்ப்புக்கு இப்ப எலான் மஸ்க் வந்து ஒரு பெரிய தூணா அமைஞ்சாரோ இந்த எலெக்ஷன்ல, நீங்க ட்ரம்ப்புக்கு மேல அவ்வளவு கேஸ் இருந்துச்சு, அவ்வளவு பிரச்சனைகள் இருந்துச்சு, ஆனா மஸ்க்ன்ற ஒரு ஆள் தான் இந்த வாட்டி தூக்கி விட்டாரு அவரை.
சரியா? அதே மாதிரிதான் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பல எம்பிஸுக்கு ஃபண்ட் பண்றது, எலெக்ஷன் பிஜேபியோட எலெக்ஷன் கேம்பெயினுக்கு ஃபண்ட் பண்றது. எப்படி திமுகக்கு லாட்டரி மார்ட்டினோ அதே மாதிரி பிஜேபிக்கு அதானி. ரைட். எனக்கு அதானி பத்தி ரொம்ப நாள் முன்னாடியே தெரியும். ஏன் தெரியும் அப்படின்னா, என் தம்பி வந்து பிரிஸ்பேன்ல இருக்கான். ஸோ அதனால பிரிஸ்பேன்ல வந்து நிறைய மைன்ஸ் இருக்கு. மைன்ஸ்ல வந்து அதானி ஃபேமிலிஸ் தான் வந்து மைன்ஸை வந்திருந்தாங்க. அவங்க அப்போ ஆஸ்திரேலியால 26வது பணக்காரங்களா இருந்தாங்க. ஆஸ்திரேலியால 26வது பணக்காரங்க. இன்னைக்கு ஹோல் வேர்ல்டுலயே வந்து நீங்க வந்து சொல்ற அளவுக்கு ரேஞ்சுக்கு அவங்க வந்து நிக்கிற அளவுக்கு அவங்க வந்து வளர்ந்துட்டாங்க. இப்ப எவ்வளவு பெரிய வளர்ச்சி. அப்போ அவங்க வந்து மோடிய வந்து அவங்க வந்து கான்சென்ட்ரேட் பண்ணி முதல்ல ஆஸ்திரேலியாவுக்கு போகும்போது மோடி அவங்க தான் கம்ப்ளீட்டா அரேஞ்ச் பண்ணி தராங்க. அதுக்கப்புறம் அந்த அரேஞ்ச்மெண்ட்டை பார்த்து பிரமிச்ச மோடி அவர் வந்து இந்தியாவுக்கும் நீங்க வாங்க, இந்தியாலையும் இதே மாதிரி அரேஞ்ச் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லும் போது தான் அவர் வந்து இந்தியாவுக்கு வராரு. இந்தியால வந்து அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறாரு. அப்படியே கம்ப்ளீட் கேம்பெயினே அவர் வந்து தலைகீழ மாத்துறாரு. மாத்தி நீங்க சொல்ற மாதிரி மோடியோட சேர்ந்து அதானியும் அப்படியே குரோ ஆறாரு. சொல்லுங்க. நீங்க பவர்ல இருக்கிற மோடி அதே மாதிரி ஒரு பிசினஸ் மேனோட கிராஃப்ல அதானி வளர்றாரு. அதுக்கப்புறம் பேரலா மோடியும் வளர்றாரு. இந்த ரெண்டு பேரோட வளர்ச்சியை நீங்க இருவேரா பார்க்க முடியாது. பேரலல் growth அப்படியே போயிட்டே இருக்கு. இதே வந்து ரெண்டு பேருமே குஜராத்திஸ். நீங்க மைண்ட்ல வச்சுக்கணும். அகமதாபாத் தான் அதானியோட கார்பரேட் ஆபீஸ், அங்கதான் ஹெட் குவார்டர்ஸ். ஓகேவா? நம்ம மோடி அவர்களோட ஹோம் கிரவுண்டும் குஜராத் தான். அந்த குஜராத் மாடலுங்கிறது ஒண்ணு வந்து உலக லெவல்ல வந்து புகழ்பெடுத்த வச்சதுக்கு பின்னாடியே அதானியோட மூளை இருக்கு. அதானியோட மூளையும் பணமும் எல்லாமே இருக்கு. சரியா? சோ இதை நீங்க மைண்ட்ல வச்சுங்க. சோ அதானியோட விஷயங்கள், அதாவது அதானிட்ட என்னென்ன கண்ட்ரோல்ல இருக்கு அப்படின்னா, எனர்ஜி, போர்ட், விமான நிலையங்கள், இந்தியாவோட மெயின் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், பிக் ப்ராஜெக்ட்ஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், எனர்ஜி ப்ரொடியூசிங் எல்லாமே அதானி கண்ட்ரோலுக்கு கீழே இருக்கணும்னு ஆசைப்படுறது யாருன்னா பிஜேபி. பிஜேபிக்கு அந்த கட்டாயம் ஏன் வருதுன்னா, பிஜேபியை ஃபண்ட் பண்றது அதானி. அதனால அதானிக்கு உண்டான பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாம் கிரியேட் பண்ணி கொடுக்கறது வந்து பிஜேபி அரசாங்கத்தோட வேலை. இது மத்திய அரசாங்கத்துல. சரியா? இந்த மத்திய அரசாங்கத்துல இருக்கக்கூடிய அதானியோட ஸ்கீமை ஃபெசிலிட்டேட் பண்றதுக்கு ஸ்டேட்ல உங்களுக்கு கரப்ட் பொலிட்டிஷியன்ஸ் வேணும். சரியா? அந்த கரப்ட் பொலிட்டிஷியன்ல பெஸ்ட் கரப்ட் பொலிட்டிஷியன் தான் நமக்கு தெரிஞ்ச செந்தில் பாலாஜி. சரியா? அவர் எங்க இருந்தாலும் அந்த தலைமை குடும்பத்துக்கு இல்லைன்னா அந்த கட்சிக்கு வந்து கட்சியோட தலைமைக்கு வந்து ரொம்ப விசுவாசமா இருக்காரு. அதே நேரத்துல அவர் மேல என்ன சார்ஜஸ் வந்தாலும் பெரிய ஒரு இடிதாங்கி மாதிரி அவர் தாங்கிக்கிறாரு. அதாவது அவர் செஞ்ச தியாகம் என்னன்னா, இந்த தலைமை குடும்பத்தை போட்டு கொடுக்காம இவ்வளவு நாள் ஜெயிலுக்குள்ள போய் இருந்து அவ்வளவு இன்னலுக்கு ஆளாயிருக்காருல்ல. அதனாலதான் வந்து ஸ்டாலின் தியாகின்னு சொல்ற. நீ என்னையோ என் மகனையோ இல்ல என் மருமகனையோ யாரையுமே போட்டு கொடுக்காம நீங்க வந்து இவ்வளவு நாள் வந்து ஜெயிலுக்குள்ள இருந்ததே எங்களுக்கு செஞ்ச பெரிய தியாகம்னு அந்த தியாகத்தை தான் அவர் தியாகின்னு இப்ப பாராட்டுறாரு. உங்களுக்கு புரியுதா? சோ அதனாலதான் செந்தில் பாலாஜி மாதிரி ஒரு ஊழல்வாதி தமிழகத்துல இருக்க குஞ்சு குருணைக்கு கூட தெரியும் இந்த மாதிரி எப்படி ஒரு ஊழல்வாதி வந்து ஆக்கிட்டாங்கன்னு எல்லாரும் ஆச்சரியத்தோட பார்த்தாங்க. திருப்பி வந்த உடனே திருப்பி அமைச்சராக்குறாங்க. பொன்முடி கேஸ்ல நிறுத்தி வச்சதெல்லாம் கன்விக்ட் ஆனதுக்கு அப்புறம் எப்படி நிறுத்தி வைக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி எழுந்ததா? அதே மாதிரி திமுக என்னென்ன சலுகை செய்யணுமோ இந்த வாட்டி சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருந்து பிஜேபி செஞ்சு கொடுக்குறீங்க. பார்த்தாலே தெரியும் எடப்பாடி ரொம்ப உதாசீனப்படுத்துறாங்க. அதே நேரம் ஸ்டாலின் அவர்களோட குடும்பத்துக்கும் திமுக உண்டான மரியாதை ஏறிக்கிட்டே இருக்கு. ராஜ்நாத் சிங் வராரு. எந்த ஒரு செஸ் போட்டிக்கெல்லாம் பிரதமரை கூப்பிடணும்னு ஏதாவது தேவை இருக்கா என்ன? கூப்பிட்ட உடனே வராரு, எல்லாம் செஞ்சு கொடுக்குறாரு. அதே நேரத்துல நீங்க எதிர்க்கிறதெல்லாம் கவர்னரை நோக்கி, மத்திய அரசாங்கத்தை நோக்கி எதிர்க்கிற மாதிரி இங்க வந்து லோக்கல்ல நம்மள மக்களை ஏமாத்துறதுக்கு வந்து கவர்னரோட எதிர்ப்பை வந்து முன்னிலைப்படுத்திக்கிட்டே இருக்கிறது. இது ஒரு கிராண்ட் ஸ்கீம். இதை மக்கள் புரிஞ்சுக்கணும். உங்களுக்கு புரியுதா? கவர்னரை எதிர்க்கிறாங்க, அண்ணாமலை எதிர்க்கிறாங்க, ஆனா மோடியை எதிர்க்கிறது இல்ல. ஆமா, அண்ணாமலை எதிர்க்கிறாங்க, மோடி எதிர்க்கிறது இல்ல. அதாவது ஏன்னா தமிழ்நாடு அரசியலே வந்து பாஜக எதிர்ப்பு அரசியல் தான். சோ அத வந்து மக்களுக்கு போக்கஸ் பண்ணிட்டே தான் இருக்கணும். அப்ப அந்த போக்கஸ்ல இருக்கிறதுக்கு யாரெல்லாம் முக்கியமான காரணம்னா கவர்னர் அண்ணாமலை. சோ அது அவங்க ரெண்டு பேரையும் எதிர்த்து நாங்க வந்து பிஜேபிக்கு எதிர்ப்பு தான் திமுக அப்படின்ற மாதிரி நிலை நாட்டிக்கொண்டே இருக்கிறாங்க. பட் அந்த பேக் சேனல்ல இந்த மாதிரி வேலைகள் நடந்துட்டு இருக்கு. சொல்லுங்க. ஆமா, இது யாரை ஏமாத்துறதுக்கான தேவை திமுக இருக்குன்னா, அந்த 18 விழுக்காடு கிறிஸ்துவ இஸ்லாமியர்கள் ஓட்டை வந்து வாங்குறதுக்கு உண்டான அவங்கள மூல செலவை செய்யறதுக்கும் அவங்களை ஏமாத்துறதுக்கும் இங்க வந்து அவங்களுக்கு பாஜக எதிர்ப்பு, ஹிந்துத்துவ எதிர்ப்புங்கிற ஒரு தத்துவம் தேவை. ஆனா உள்ளுக்குள்ள இவங்க எதிர்க்கல. ரெண்டு பேருமே கை கோர்க்கிறாங்க. இந்த மாதிரி ஸ்கேம்ல எவ்வளவு காசு, அந்த கோல் அதாவது நிலக்கரி இறக்குமதியில எவ்வளவு ஊழல்கள் நடக்குது. அதே மாதிரி எனர்ஜில இப்போ வந்து நியூயார்க் நீதிமன்றம் சொல்லியிருக்கு இவ்வளவு ஊழல் நடந்திருக்கு அப்படின்னு. இதுல எல்லாமே திமுக தலைமை குடும்பத்துக்கும் அமைச்சர்களுக்கும் பங்கு இருக்கு. சரியா? இந்த பங்கு யாருனால இது ஏன் வந்து அதை கண்டுக்காம இருக்காங்க அப்படின்னா, இதனால அதானி ஆதாயம் அடைகிறாரு. அதானி ஆதாயம் அடைஞ்சா பாஜக ஆதாயம். சரியா? இதுதான் சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருக்கக்கூடிய ஆட்சிக்கும் தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய ஆட்சிக்கும் லிங்க். இப்ப அண்ணாமலை கேஸுக்கு வருவோம். அண்ணாமலை மேடதோறும் சொல்றாருல வந்து திமுக ஊழல் திமுக ஊழல். திமுக ஊழலை ஃபெசிலிட்டேட் பண்றதே மத்திய அரசாங்கம், உங்க கட்சி. சரியா?
அப்ப நீங்க இதை தெரிஞ்சுக்கிட்டு, அதாவது இது தெரியாம அண்ணாமலை ஒரு சின்ன ஸ்கூல் பையன்லாம் கிடையாது. இதெல்லாம் தெரியும் அண்ணாமலைக்கும். அதானி தான் பிஜேபியோட ஃபல்க்ரம்னு தெரியும். அது தெரிஞ்சுமே தமிழ்நாட்டுல கொஞ்சம் கூட கூச்ச நாச்சம் இல்லாம ஒவ்வொரு மேடையா ஏறி திமுக ஊழலு, செந்தில் பாலாஜி ஊழலு, மேன்மேட் டிசாஸ்டரு, அப்படி இப்படின்னு நீங்க எங்களை கூப்பிட்டு வச்சு கூட்டத்துல வச்சு ஏமாத்துறதா. இதுதான் நான் எக்ஸ்போஸ் பண்ண நினைக்கிறேன். அண்ணாமலை அவர்கள் நீங்க நினைக்கிற மாதிரி ஒரு நேர்மையான ஒரு அரசியல் தலைவர் கிடையாது. இது வட்ட நம்ம இதை பேசும்போது இதை அண்ணாமலையை புனிதப்படுத்துறதுக்காண்டி இங்க ஒரு கூட்டம் இருக்கு. சரியா? நான் அண்ணாமலை பர்சனலி கரப்ட்னு சொல்லல, அஜெண்டா பேஸ்ட் கரப்ஷன். அஜெண்டா நீங்க எதை முன்னிலைப்படுத்தணும், தமிழ்நாட்டுல எதை முன்னிலைப்படுத்துறாங்க அப்படின்னா, ஏதாவது ஒரு கோயிலை இடிச்சுட்டா வந்துருவீங்க முன்னாடி, ஏதாவது ஒரு வக்பு போர்டுல ஏதாவது பிரச்சனைனா முன்னாடி வந்துருவீங்க, ஏதாவது ஒரு மத மாற்றம்னா முன்னாடி கொண்டு வந்துருவீங்க. அப்ப இதெல்லாம் சொல்லி மக்களை மடைமாத்திக்கிட்டே எங்க தலையில கரண்ட் பில் ஏறுறதுக்கு நீங்க துணை போறீங்க, எங்களுக்கு விவசாயிக்கு நடக்கக்கூடிய கொடுமைக்கு நீங்க விலைக்கு போறீங்க, பவர் கட்டு நடக்குது நீங்க துணை போறீங்க. பொன்முடி ஆட்சியில அவ்வளவு குவாரி வச்சு ஒரு குளம், ஒரு ஆறு, ஒரு இடத்த கூட தூர்வாரல. சரியா? தூர்வாராம இப்ப 5 மாவட்டங்கள் தண்ணியில தத்தளிச்சுக்கிட்டு இருக்கு. இந்த ஒரு தடவை தூர்வாரதுக்கு எவ்வளவு வாட்டி பில்லு போட்டிருப்பாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க? இந்த கூவத்தை கிளீன் பண்றதுக்கு போடுவாங்கல்ல, வருஷம் காசு ஒதுக்கி அவன் வாயில போடுவாங்கல்ல, அதே மாதிரி இந்த ஒவ்வொரு இடத்துலயும் நீங்க ஒவ்வொரு இடத்துலயும் புதுசா ஒரு அமைச்சரவையோ இல்ல ஒரு எம்எல்ஏ உருவாயிட்டானா அவன் முதல்ல டார்கெட் பண்றது அந்த இடத்துல இருக்கக்கூடிய நீர்த்தேக்கங்களை என்க்ரோச் பண்ணி பிளாட் போடுறது. இது கன்னியாகுமரி மாவட்டத்தை சேர்ந்தவன்றதுனால ஒவ்வொரு வாட்டி போயிட்டு வரும்போது நான் பர்சனலா அனுபவிக்கக்கூடிய வேதனை. போன வாட்டி போயிட்டு வரும்போது வயலா இருக்கும், விவசாய நிலமா இருக்கும். இந்த வாட்டி போகும்போது பிளாட்டா இருக்கும். சரியா? இது அடுத்த வாட்டி போகும்போது அந்த இடத்துல அதிக 10 வீடு இருந்த இடத்துல 100 வீடு ஆகுது, 100 வீடு இடத்துல இருந்து 500 வீடு ஆகுது. இது ஒவ்வொரு வாட்டியும் பார்க்கும்போது மன வேதனைப்படுது எனக்கு. சரி, இதேதான் நீங்க எங்க எங்க ஊரு புத்தேரி குளம்னு ஒண்ணு இருக்கு. அந்த குளத்துக்கு அந்த மாதிரி பிளாட் ஆக்கிடுறாங்களா, பிளாட் ஆக்கி கழிவு நீர் எல்லாம் அந்த குளத்துக்குள்ள வந்துடுறாங்க. அப்ப அந்த குளத்துக்குள்ள வரும்போது அவங்க யாருமே மக்கள் குளிக்க போறது கிடையாது. ஏன்னா அந்த கழிவு நீர் எல்லாமே உள்ள வருது. எப்படி போய் குளிக்கிறது? உள்ள போனாலே ஜாண்டிஸ், காலரா எல்லா நோயும் வந்துடுது. ஸோ அது அப்படியே மக்கள் யூஸ் பண்ணாம இதுதான் யூஸ் பண்றதே கிடையாது. ஸோ அதனால நம்ம இதை பிளாட் ஆக்கிடுவோம் அப்படின்னு சொல்லி பிளானை வாங்கி இது பண்ணி கடைசியில பிளாட் ஆக்கிடுவோம். போய்கிட்டே இருக்கு. சொல்லுங்க. இது ஒரு மாவட்டத்துல மட்டும் இல்ல, ஒவ்வொரு மாவட்டத்துல இருக்கக்கூடிய குளம், நீர்த்தேக்கங்களை எப்படி பிளாட் போடுறாங்க அப்படின்னா, முதல்ல அதுல குப்பையை தேங்க விட்டு அதுல இருக்க தண்ணி எல்லாம் அத படிஞ்சு தூர்வாராம அது அப்படி மேடாயிட்டே வரும். நீங்க ஒவ்வொரு வாட்டி மழை பெய்யும் போது வெளியே இருக்க மண்ணெல்லாம் உள்ள போய் விழும். அதை நீங்க வருஷம் அதை தூர்வாரலைன்னா அந்த ஆழம் உங்களுக்கு உள்ளுக்குள்ள ஏறிக்கிட்டே வரும்போது அதுல மரம் முளைக்கும், செடி முளைக்கும், ஆகாய தாமரை படரும். அது ஒரு குளம் அன்யூசபிளா மாறிடும். மாறின அப்புறம் என்ன பண்ணுவோம், இந்த கரையில இருந்து கொஞ்சம் கொஞ்சமா மண்ணை அடிச்சு வச்சு அதை பிளாட் ஆக்கி போட்டு வருவாங்க. இதை பண்றதுனாலதான் இந்த தண்ணி மழை இந்த அளவுக்கு பெய்யும் போது என்ன ஆகும், இந்த பள்ளத்தை நோக்கி மழை தண்ணி போகும். அப்ப அந்த இடத்துல நீ வீடு கட்டினா தண்ணிக்குள்ளதான் போகும். இதை நம்ம மக்கள் மட்டும் குறை சொல்லக்கூடாது. மக்கள் அவங்க எல்லாருக்கும், ஒரு பாமர மக்கள் இல்ல ஒரு நடுத்தர வர்க்க மக்களுக்கு அவனுக்கு உச்சபட்ச கனவே ஒரு சொந்த வீடு கட்டிடணும் தான் கனவு. சரியா? அதுக்கு எங்க வீட்டு வாடகை கிடைக்குமோ உடனே இந்த பிளாட் போடுறவன்கிட்ட போய் ஒரு 10,000 ரூபாய் 20,000 ரூபாய் கொடுத்து எப்படியாவது சேர்த்து வீடை கட்டிடுறான். சரியா? எங்க இடம் கிடைக்குதோ சொந்த வீடை வாங்கி கட்டினா அவன் படுறான், வாடகை வீட்டுல இருந்து அவமானப்படுறான், குடிசை வீட்டுல இருக்கிறான், ஒழுகுது, அப்படி இப்படின்னு அவனுக்கு அவ்வளவு கஷ்டங்கள் இருக்கு. அதனால அவனுக்கு நிலம் எந்த நிலம்னு பாக்குறது இல்ல, சீப்பா எங்க கிடைச்சதுனால அவுட்டர்ல வாங்கி போட்டுறான். அவனை குத்த சொல்லி நம்ம பிரயோஜனம் இல்லை. ஆனா அரசாங்கம் என்ன பண்ணுது, இந்த மாதிரி அந்த லோக்கல்ல இருக்கக்கூடிய எம்எல்ஏ, கவுன்சிலரு, இந்த ஆளுங்கட்சி தரப்பு எல்லாருமே ஆளுங்கட்சி மட்டும் இல்ல, ஆளுங்கட்சி எதிர்கட்சி இருக்கிற 2 பேருமே ஒரே குட்டையில ஊர்ன மாட்டேங்க தான். அவங்க 2 பேருமே பண்ற வேலையில இந்த மாதிரி இயற்கை சீற்றத்துல பாதிக்கப்படுறோம். சரியா? இதை பார்த்துட்டு கண்டுக்காம இருக்கிறது எதிர்கட்சி. இந்த எதிர்கட்சி இன்னைக்கு நான் தான் தமிழ்நாட்டுல பெரிய எதிர்கட்சின்னு சொல்லிக்கிட்டு இருக்க பிஜேபி அண்ணாமலைக்கு நான் கேட்கிற கேள்வி, இது அண்ணாமலைக்கு மேல நமக்கு தனிப்பட்ட விரோதம் ஏதோ கிடையாது. நம்மளை பேசுறது நம்ம ஏதோ நாம் தமிழர் கட்சிக்கு ஆதரவா அண்ணாமலையை நம்ம எதிர்த்து பேசணும் கிடையாது. அண்ணாமலை செய்யக்கூடிய விஷயங்களை எக்ஸ்போஸ் பண்றதுக்கு 1000 காரணம் இருக்கு. என்கிட்டயே பர்சனலா பல பத்திரிகையாளர்கள் சொன்னது, மூத்த பத்திரிகையாளர்கள் சொன்னது, எல்லா கட்சியிலையும் நம்ம இவன் சரியில்லை, திமுக சரியில்லை, அதிமுக சரியில்லைன்னு நினைச்சா புதுசா பாஜக தலையில அண்ணாமலையும் அப்படிதான் இருக்காரு. நீங்க மணல் கேஸ் எங்க வரைக்கும் போச்சு? ஐஐடியை கூப்பிட்டு நீங்க ஆராய்ச்சி பண்ணீங்க, துரைமுருகன் 60,000 கோடின்னு சொன்னீங்க, மணல் ராமச்சந்திரனுக்கும் கரிகாலனுக்கும் நோட்டீஸ் போடுங்க, எங்க போச்சு அந்த கேஸ்? என்னாச்சு? என்ன ஆச்சு? அதான் துரைமுருகன் இன்னைக்கு அரெஸ்ட் ஆயிடுவாரு, நாளைக்கு அரெஸ்ட் ஆயிடுவாரு அப்படின்ற மாதிரிதான் பயங்கரமான பேச்செல்லாம் இருந்துச்சு. சாட்டலைட் கண்டுபிடிச்சிட்டாங்க, அந்த டெப்த் இவ்வளவு எடுக்க கூடாது, இவ்வளவு எடுத்துட்டாரு, அவ்வளவு எடுத்துட்டாருன்னு என்னெல்லாமோ நம்பர்ஸ் எல்லாம் சொன்னாங்க. நானும் எத்தனையோ பேர் இன்டர்வியூ பண்ணேன். நிறைய பேர் 2 பேர் இல்ல பெரிய ப்ராப்ளம்ல இருக்கிறாரு அவரு, நிச்சயமா அரெஸ்ட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குன்னாங்க. பக்கத்துல கூட போலீஸ் போனதா எனக்கு தெரியல.
ஆமா. முதல்ல நீங்க வந்து இந்த ஒரு ஐடியாலஜி அடிமையா இருக்காம, அத முதல்ல தனியா கழட்டி வச்சுட்டு, ஒரு சமூக அக்கறையோட நான் சொல்ற விஷயங்கள நீங்க கேளுங்க. நம்ம பார்வையாளருக்கெல்லாம் நான் என்ன சொல்றேன் அப்டின்னா, நீங்க வந்து ஒரு ஹிந்துத்துவ ஐடியாலஜி, வலதுசாரி, பிஜேபி, காங்கிரஸ், நாம் தமிழர்ன்ற ஒரு அடிமையா இருக்காம, நம்ம வாழ்ற பூமி, அத எப்படி நமக்கு தெரியாம நாசமாக்குறாங்க, நம்மள அது அது தெரியாம எப்படி ஏமாத்துறாங்கன்றத முதல்ல புரிஞ்சுங்க. ஆஸ் எ ஹியூமன் உங்க அறிவ விரிவுபடுத்துங்க முதல்ல. அத விரிவுபடுத்திட்டு நமக்கு வரக்கூடிய இயற்கை சீற்றம் எதனால வருது? நம்ம எதனால பாதிக்கப்பட போறோம்? நமக்கு பொறக்கிற குழந்தைங்க அடுத்தது வந்து எப்படி பாதிக்கப்பட போகுது? நமக்கே குடிக்க தண்ணி இல்ல. நமக்கே சுவாசிக்க காற்று இல்ல. டெல்லியில உங்களுக்கு தெரியுமா? டெல்லியில ஆக்ஸிஜன் பார் ஆரம்பிச்சிருக்காங்க. ஆக்சிஜன் வர ஆரம்பிச்சாச்சு. ஆமா. ஆரம்பிச்சு காசு நீங்க குடுத்து 10 மினிட்ஸ் போய் ஆக்ஸிஜன் சுவாசிச்சுட்டு வந்துக்கலாம் உள்ள. அந்த அளவுக்கு இருக்கு டெல்லி. ம். நீங்க பெய்ஜிங்னு ஒரு நகரம் கணேஷ். சைனால இருக்கிறதுலே மோஸ்ட் பாப்புலேட்டட் கண்ட்ரி பெய்ஜிங். 10 இயர்ஸ்க்கு ஒரு ஸ்கீம் போடுறாங்க. ரொம்ப பொல்யூட் பண்ணிட்டாங்க. ஏன்னா உலகத்தோட ஃபேக்டரி தான் சைனா. அது வந்து நமக்கு தெரிஞ்ச விஷயம். அது ஒரு கம்யூனிஸ்ட் கண்ட்ரினாலும் அது ஒரு கேபிட்டலிஸ்ட் கண்ட்ரி தான் செயல்படும். உலகத்தோட ஃபேக்டரி தான் சைனா. அப்ப ம். அப்படிங்கும்போது அந்த பெய்ஜிங் வந்து நிரம்பி வழியுது. அவ்வளவு பொல்யூட் ஆகுது. பொல்யூட் ஆனோனே அவங்க என்ன பண்றாங்க? இப்படியே போனா நம்ம சந்ததியினர் இங்க வாழ முடியாது. வாழறதுக்கு தகுதி இல்லாத ஒரு நகரம் ஆயிரும். அதனால ஒரு 10 இயர்ஸ் ஸ்கீம் பண்றாங்க. அவங்களோட கிரீன் ஸ்பேஸ இன்கிரீஸ் பண்றாங்க. ஃபுல்லா ஆமா. மரங்கள் நடுறாங்க. அதே மாரி நீங்க ஹை ரைஸ் பில்டிங்ல கூட கார்டனா பண்றாங்க. ம். எல்லா இடத்துலயும் மரங்கள் நடுறாங்க. திருப்பி பேக் டு சைக்கிள் போறாங்க. பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்ட இப்போ இது பண்றாங்க. ஏன்னா அதாவது எலக்ட்ரிக்கு மாறுறாங்க. நெறைய விஷயங்கள் உள்ள கொண்டு வராங்க. சரியா? கொண்டு வந்து 10 இயர்ஸ்ல இப்ப வந்து ஒன் ஆஃப் தி பெஸ்ட் சிட்டி அது மாறிடுச்சு. ம். ஆமா. சரியா? ம். நான் அத இவனுங்க நியூஸ்லயும் பார்த்தேன் நானு. ஆமா. இவனுங்க என்ன பண்றாங்க? சென்னை மாதிரி ஒரு நகரத்த திருப்பி இவங்க ரியல் எஸ்டேட்ல கொள்ளையடிக்கிறதுக்காக அத வந்து ஃபுல்லா திருப்பி அங்கேயே எல்லாத்தையும் கொண்டு வந்து நிரப்பி, மழைநீர் வாய்க்காலு, அ அதே மாதிரி மழைநீரு, கழிவுநீர் எல்லாத்துக்கும் ஒரே வாய்க்கால வச்சு, எப்ப சின்ன மழை பெஞ்சாலும் தண்ணி தேக்குற மாரி எல்லா நீர் தேக்கத்தையும் என்க்ரோச் பண்ணி, இப்படி பண்ணி நம்மள வந்து எப்படி நம்ம இத தெரியாம பாத்துக்கிறதுக்கு தான் உங்களுக்கு டாஸ்மாக். இத ம். தெரியாம பாத்துக்கிறதுக்கு தான் இந்த மாரி அ அ கமலஹாசன், ரஜினிகாந்த், விஜய் மாரிப்பட்ட டிஸ்ட்ராக்ஷன்ஸ். இதுக்கு எய்ட் பண்றது மீடியா. நம்மள சுத்தி சூது. நம்மள சுத்தி சூழ்ச்சி. மீடியா சூழ்ச்சி, கோர்ட் சூழ்ச்சி, ஆளும் வர்க்கம் சூழ்ச்சி, எதிர்க்கட்சிகள் சூழ்ச்சி, எல்லாருமே சூழ்ச்சி. இப்ப யாரு தான் இந்த சூழ்ச்சிய எடுத்து மக்கள்ட்ட சொல்றது? இதெல்லாம் வந்து நமக்கு நெனச்சாலே தல சுத்துது. ஏதோ கையறு நிலையில இருக்கிற மாரி நமக்கு வந்துட்டு ஊர்ல இருந்துன்னு வச்சுக்கங்களேன், நமக்கு பிபி எல்லாம் ஷூட் அப் ஆயிரும். ஏதோ நம்ம வந்து வெளிய இருந்து இது ஒரு பருந்து பார்வையா பார்க்கறதுனால இவ்வளவு நிதானமாவது பேச தோணுது. ம். உள்ளுக்குள்ள இருக்கும்போது வந்து நமக்கு இத பத்தி யோசிக்கிறதுக்கே டைம் கிடைக்காது. நம்ம ஏதாவது பண்ணி ஓட விட்டுக்கிட்டே இருப்பாங்க நம்மள. ம். ஒண்ணு சாதிய பேச்சா இன்னைக்கு மழை வந்துச்சுல்ல. எப்படி விழுப்புரத்துல மழை வந்துச்சு. பொன்முடி மேல சேட்ட வாரி இறைஞ்சாங்க. நீங்க என்ன உங்களுக்கு வன்னியர் வீட்டுக்குள்ள மட்டும் தான் தண்ணி வந்துச்சு. பறையர் வீட்டுக்குள்ள தண்ணி வரலையா? இல்ல பறையர் வீட்டுக்குள்ள மட்டும் தண்ணி வந்துச்சு. வன்னியர் வீட்டுக்குள்ள வரலையா? இஸ்லாமியர் வீட்டுக்குள்ள தண்ணி வந்துச்சு. ஹிந்து வீட்டுக்குள்ள வரலையா? அ ம். அப்ப எல்லாம் அப்ப நீங்க இத பார்த்து ஓட்டு போட்டதுனால தானே மதத்த பார்த்து, சாதிய பார்த்து, காசு வாங்கி ஓட்டு போட்டதுனால தானே உங்களுக்கு இவ்வளவு நீர்த்தேக்கங்கள ஏன் தூர் வாரலங்கிற கேள்வி உங்க மனசுல எழல. ம். இவ்வளவு இவ்வளவு வந்து மழைநீர் வாய்க்காலையும், கழிவுநீர் வாய்க்காலையும் ஒரே மாரி ஏன் வச்சிருக்காங்கன்ற கேள்வி உங்களுக்கு எழல. உங்களுக்கு எழுந்ததெல்லாம் ஏன் என்னைய கோவிலுக்குள்ள விடல? ஏன் வந்து ஏன் வந்து இஸ்லாமியர்கள் மேல உனக்கு வெறுப்பு வருது? ஏன் வந்து பறையர் பறையர் கட்சி, இல்ல வன்னியர் கட்சி, அப்படிங்கிற மாரி தானே பார்த்து நீ ஓட்டு போடுற. அப்படி அப்ப இதெல்லாம் நீங்க எப்ப கத்துக்க போறீங்க? எப்ப வந்து இயற்கைக்கு மேல எதுவுமே இல்லன்னு எப்படி நீங்க கத்துக்க போறீங்க? ஒண்ணு நீ தேசபக்தி பேசுற. இல்ல செக்யூலரிசம் பேசுற. இல்ல சமூக நீதின்னு ஒரு கோட்பாட தூக்கிட்டு வந்துடுற. இதுக்கு மேல நீ எப்ப மனிதம் பேசுவ? எப்ப இயற்கைய பத்தி பேசுவ? இதெல்லாம் பத்தி நீ எப்ப யோசிப்ப? ம். இத யோசிக்காம நீ எப்படி வாழ முடியும்? உன் தலைமுறையினர் எப்படி வாழும்? நல்ல கேள்விதான். என்ன என்ன பண்றது? மக்கள் வந்து அப்படியே அவங்க அன்றாட போராட்டத்துங்கள்ல வந்து போராடிக்கிட்டு போயிட்டே இருக்கிறாங்க. தான் நல்லா இருந்தா போதும் அப்படின்ற ஒரு ஒரு மனநிலைமைக்கு எல்லாருமே வந்துட்டாங்க அப்படின்ற மாரி தான் பார்க்க வேண்டியதா இருக்கு. ஆமா. இது நீங்க ஒரு மத்தவன் அரசியல் இப்படி கேடு கெட்டு போனா என்ன? நான் வந்து நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறத தவிர நான் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறத தவிர, பக்கத்துல இருக்க ஒருத்தன் கஷ்டப்படுறான்னா, நீ வந்து அவன வந்து அட்லீஸ்ட் கொஞ்சம் தூக்கியாவது விட முடியுமா? அப்படின்றத பார்க்கறதுனால தவறு கிடையாதே அப்படின்றது தான் வந்து நான் வந்து நினைக்கிறேன். இல்ல அப்படி ஆமாங்க. இல்லாம ஒரு மனப்போக்கு தான் வந்து இப்போ இந்தியால ரொம்ப ஜாஸ்தியா இருக்கிற மாரி தான் நான் பார்க்கிறேன். இல்ல நீங்க சுயநலம்ங்கிறது ஒரு மனிதனுக்கு வந்து இன்றியமையாத ஒரு விஷயம். அந்த அவனுக்கு அவன் குடும்பம் அப்படிங்கிறது நிச்சயமாக வந்து எல்லாருக்கும் இருக்கிறது தான். நம்ம அத கூட நம்ம வந்து அது சுயநலத்த தாண்டி நம்ம எல்லாரும் பொதுநலமா இருக்கணுங்கிறத நம்ம வந்து கேட்டுக்கிட்டு அது நல்ல வந்து அது வந்து நியாயம் இல்லாத ஒரு விஷயம்னே வச்சுப்போம். அந்த அளவுக்கு நம்ம வந்து மக்கள் தான் என்ன தானமும் தர்மம். அத எப்பவுமே ஆமா. வளர்த்துருக்கிறாங்க. பட் ஆ இருந்தாலும், தனக்கு பின் ஏதோ ஒண்ணு அங்க, இங்க
100 காசு வருதா, ஒரு 5 காசு நீ வந்து குடுக்கறதுனால தவறு இல்லையே அப்படின்ற ஆமா. மாதிரி. இல்ல அது 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 வந்து ஒவ்வொரு மனிதனை பொறுத்தது. நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, நீ சாமிக்கு மேல பூமியை நேசிக்க ஆரம்பிக்கணும். அதுக்கு இல்ல இட்ஸ் பீன் ஹை டைம். நீ ம். அத பத்தி நீ ஜாதியை தாண்டி யோசிக்கிறதுக்கு நேரம் வந்துருச்சு. மதத்தை தாண்டி யோசிக்கிறதுக்கு நேரம் வந்துருச்சு. இது வாழ்றதுக்கு தகுதியான பூமியான்னு தாண்டி யோசிக்கிறதுக்கு நேரம் வந்துருச்சு உனக்கு. நீ ம். பாட்டில்ல இன்னைக்கு தண்ணி குடிக்கிற, நீ ஜக்ல வாங்கி இன்னைக்கு நாகர்கோயில்ல வந்து தண்ணி எவ்வளவு நாளுக்கு கணேஷ், நான் வந்து ஸ்கூல் படிக்கும்போது கணேஷ், நாகர்கோயில் வந்து எவ்வளவு மழை பெய்யும், எவ்வளவு ஒரு பசுமையான ஒரு ஊரு கன்னியாகுமரி. நான் ம். டேம்ல தண்ணி திறந்து விடுறதுக்கு வந்து 2 வாரத்துக்கு ஒருக்க, 10 நாளைக்கு ஒருக்க தான் கணேஷ் தண்ணி திறந்து விடுவாங்க. 24 ம். ஹவர்ஸ் தண்ணி வராது. ம். தெரியுமா உங்களுக்கு? அது அண்டா, குண்டா எல்லாத்துலயும் புடிச்சு வைப்போம். இப்ப நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போதே அப்படி நிலைமை. ம். சரியா? இது போக போக உங்களுக்கு வந்து பருவநிலை, நீங்க அண்ணாமலை எல்லாம் பெரிய காமெடி. அவரு வந்து சொல்றாரு. அவரு ஏதோ அவரு பெரிய வந்து ஒரு சயின்டிபிக்கா படிச்சுட்டு வந்தவன். அவரு வந்து படிச்சவன் பொய் சொல்ல மாட்டாங்கிற மாரி ஒரு வந்து பேசுறாருல. உங்களுக்கு உண்மையிலே உங்களுக்கு வந்து இந்த குளோபல் வார்மிங்னா என்ன? பருவநிலை மாற்றம்னா என்ன? மேன் மேட் டிசாஸ்டர்னா என்ன? இதெல்லாம் புரிஞ்சுதான் நீங்க பேசுறீங்களா? நீங்க ஒரு பக்கம் நீங்க என்ன சொல்றீங்க? ஸ்டெர்லைட் மாரிப்பட்ட கம்பெனிகள் தேவை. டங்ஸ்டன் ப்ராஜெக்ட் தேவை. இதெல்லாம் தேவைன்னு சொல்றீங்கல்ல. இன்னொரு பக்கம் வந்து பருவநிலை மாற்றம் ஆயிருச்சு, குளோபல் வார்மிங், இதெல்லாம் எதனால நடக்குதுன்னு தெரியுதா உங்களுக்கு? நீங்க அமெரிக்கால ஒருத்தனோட கார்பன் ஃபுட் பிரிண்ட் எவ்வளவோ அதுல வந்து 10ல 1 மடங்கு கூட கிடையாது இந்தியால இருக்கிற ஒரு மனிதன் வந்து எமிட் பண்ற கார்பன். ம். சரியா? நீங்க இந்தியாவை எங்க நோக்கி கூட்டு போறீங்க? அமெரிக்கா மாதிரி ஆக்கணும்னு இந்தியாவை எடுத்துட்டு போறீங்க. அப்படியா எடுத்துட்டு நீங்க போனீங்க அப்படின்னா உலகம் ஃபுல்லா கார்பன் எமிஷன் இன்க்ரீஸ் ஆகும். நீங்க செய்ய வேண்டியது கார்பன் எமிஷனை கம்மி பண்ணணும். இந்த மாதிரி வளர்ந்த நாடுகள்ல இருந்து பாடம் கத்துக்கிட்டு இந்தியால கார்பன் எமிஷனை குறைக்கிறதுக்கு என்ன வழி உண்டோ அதை பார்க்கணும். நீ ம். அமெரிக்கா மாதிரி சிங்கப்பூர் மாதிரி தமிழ்நாட்டை ஆக்கணும்னு நீங்க சொல்ற கான்செப்டே பிழையானது. ம். ம். இதான் நீங்க வந்து சொல்லிக் கொடுக்கணும். நீ மதத்தை தூக்கிட்டு வந்துடுறீங்க. அதே மாதிரி நீங்க நீங்க பிஜேபி பண்ற ஒரு கிராண்ட் ஸ்கீம், அதானிக்கு துணை போறதுனாலயே தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய ஊழல் அமைச்சர்கள் யாரையும் நீங்க கை வைக்கிறதே இல்ல. திமுக மேல நீங்க கை வைக்க மாட்டீங்க. அந்த கை வைக்க மாட்டாங்கன்றது அண்ணாமலைக்கும் தெரியும். தெரிஞ்சே நம்மளை ஏமாத்துறாரு. ஜாக்கிரதை. இன்னொரு டாபிக் ரொம்ப குயிக்கா நம்ம பேசிடலாம். மழை அப்படின்னும் போது சென்னையில ஓரளவுக்கு வேலைகள் நல்லா துரிதமா நடந்ததா வந்து கேள்விப்படுறேன். அதே மாதிரி விழுப்புரம் தொகுதியில வந்து ரொம்ப மோசமா இருந்தது அப்படின்ற மாதிரி, கடலூர் விழுப்புரம் சைட்ல வந்து ரொம்ப மோசமா இருக்கு அப்படின்ற மாதிரி தான் வந்து தகவல் எல்லாம் வருது. ஏதாவது கருத்துக்கள் உங்களுக்கு? லாஸ்ட் அண்ட் ஃபைனல் தாட்ஸ். இல்ல நீங்க ஊர் மக்கள் வந்து நம்ம சின்ன வயசுல இருந்து பார்த்து வளர்ந்துருப்போம். இங்க ஒரு குளம் இருந்துச்சே, அந்த குளத்தை வந்து அப்படியே இருக்கான்னு நீங்க பாருங்க. ஒவ்வொரு ஊர்லயுமே நீங்க பாருங்க, அந்த குளம் அப்படியே இருக்கா? ஒவ்வொரு வாட்டி போகும்போது ஒவ்வொரு குளம் காணாம போயிடுச்சு. இங்க ஒரு குளம் இருந்துச்சு, என்ன ஆச்சு அப்படின்னு தான் நான் நாகர்கோவில் எப்பவுமே நான் ஊருக்கு ஒரு வருஷத்துக்கு ஒரு வாட்டி போவேன் நான். இங்க ஒரு குளம் இருந்துச்சு, அங்க ஒரு ஓடை இருந்துச்சு, என்ன ஆச்சு அப்படின்னா எல்லாம் பிளாட்டா இருந்திருக்கு, அவ்வளவுதான். ஆமா, நீங்க பிளாட்டா நீங்க ஊரு ஞாபகம் இருக்கா? பெரிய குளம்னு ஒண்ணு ஒண்ணு இருக்கு. நீங்க ஆமா, வந்து பெரிய குளம். பட்டேரிக்கு வரும்போது அது ஒரு பெரிய ஒரு ஒரு குளமா ஆறா அப்படின்னு கேட்கிற அளவுக்கு வந்து ஒரு ஒரு பெரிய குளம்னு ஒண்ணு இருக்கு. அது பிரிட்ஜ் ஏறி இறங்கி வரணும். அந்த அந்த அத கம்ப்ளீட்டா பாதி இப்ப ஃபிளாட் ஆயிடுச்சு. தெரியுமா? இப்ப வந்து அண்மையில விக்கிரவாண்டியில வந்து இடைத்தேர்தல் நடந்துச்சுல்ல. நீ ஆமா. ஜாதி பார்த்து அந்நியூர் சிவாக்கு போட்ட. 1 இயர்னு அந்நியூர் சிவாக்கு போட்ட. இன்னைக்கு மழை வந்ததுக்கு அப்புறம் அந்நியூர் சிவா உள்ள வர்றாரு, அவருக்கு முற்றுகையிடுற. உனக்கு புரியுதா? ஒரு ஒரு 2 மாசத்துல எப்படி வந்து இயற்கை உன் சிந்தனையை மாற்றுது பாத்தியா? அப்போ ம். உன் ஜாதிக்கு மேல இயற்கை தான் இருக்கு அப்படிங்கறத நீ உணர்ந்துக்க. எல்லாரும் சொல்றேன், நீங்க வந்து உங்க அப்பா, அம்மா, உங்க பெரியப்பா, மாமா எல்லாம் இதை உணர மாட்டாங்க. ம். நம்ம ஏஜ் குரூப்ல இருக்கவன், நீ படிச்சு வெளியே வர்றவன், அடுத்து வந்து நீ வந்து சாமிக்கு மேல பூமி தான், ஜாதிக்கு மேல பூமி தான் நீ எப்ப யோசிக்க ஆரம்பிக்கிறியோ, எப்ப வந்து உன்னோட நீர்த்தேக்கங்களை பாதுகாக்கணுங்கிற எண்ணம் உனக்கு வருதோ, நீ உனக்கு வீடு கட்டுறது தேவைதான். ஆனா வந்து அதுக்கு இயற்கையை அழிச்சிட்டு நீ வீடு கட்டக்கூடாது. நீ வந்து இருக்கிற பொட்டல் காட்டுல தான் நீ வீடு கட்டணும். அங்கதான் வந்து நீ அதை வந்து ஒரு மனிதன் வாழ்க்கைக்கு உள்ளான சூழ்நிலையா மாத்தணும். நீர்த்தேக்கங்களை நீ ஆக்கிரமிக்க கூடாது. நம்ம முன்னோர்கள் எல்லாம் முட்டாள் கிடையாது. இவ்வளவு கண்மாயி, நீர்த்தேக்கங்கள், கால்வாயெல்லாம் வெட்டி வச்சது வந்து முட்டாத்தனமா செய்யல. அவனுக்கு அன்னைக்கு வந்து இது இயற்கை, அந்த வளர்ச்சிங்கிறத விட இயற்கையோட ஒன்றி வாழணும். இயற்கையில இருந்து அவன் கத்துக்கிட்டான். மனிதனை இயற்கையில இருந்து தான் கத்துக்கிட்டான். நம்ம வாழ்க்கையை கத்துக்கிட்டதே வந்து மிருகங்கள் காட்டுல மிருகங்கள் என்ன தின்னா சாகாம இருந்துச்சுன்னு பார்த்தோம். நம்ம சாப்பிட்டோம். சரியா? மழை எப்ப பெஞ்சதுன்னு பார்த்தோம். வெயில் எப்ப அடிச்சதுன்னு பார்த்தோம். சூரியன் எப்ப மறையுதுன்னு பார்த்தோம். இதெல்லாம் பார்த்து ஒண்ணு அங்க இருந்தா கத்துக்கிட்டோம். கத்துக்கிட்டு வந்து நமக்கு அதுக்கு எதிராவே நம்ம செயல்பட ஆரம்பிச்சோம். உங்களுக்கு புரியுதா? இத நம்ம கத்துக்கணும். இத வந்து நீங்க இந்த நம்மாழ்வார படிக்கணும், திருக்குறளை படிக்கணும். இந்த மாதிரி படிச்சு அத வந்து உள்வாங்கணும்.
உள்வாங்கி நீ வந்து செயல்படணும். நீ ஜாதியை பார்த்து ஓட்டு போடுறது, காசு ஓட்டு போடுறது, மதத்துக்கு ஓட்டு போடுறது, நம்ம இந்த மாதிரி ஒரு இக்கட்டான நிலையில இதெல்லாம் பேசுறது வந்து எனக்கு தெரியுது. நம்ம வந்து தத்துவங்களை பேசிட்டு இருக்க கூடாது, ஆறுதல் சொல்லணும், நிவாரணங்களை சொல்லணும், எல்லாம் தெரியுது. ஆனா நம்ம பேச வேண்டியது வந்து தொலைநோக்கு பார்வை. நம்ம என்னதான் வந்து நம்ம வந்து இந்த நேரத்துல வந்து அவனுக்கு நிவாரணத்தை கொடுத்தாலும் நம்ம எடுத்து வைக்க வேண்டியது ஒரு தொலைநோக்கு சொல்யூஷன், தொலைநோக்கு பார்வை. அதுதான் நம்ம சொல்லிக் கொடுக்கணும் மக்களுக்கு. அது அந்த இடத்துல நம்ம விழிப்புணர்வு ஏற்படுத்தணும். இந்த விழிப்புணர்வு ஏற்படுத்துறதுக்கு வந்து நீங்க வந்து நம்மளோட அப்பாவோ, தாத்தாவோ, மாமாவோ நம்பி பிரயோஜனம் கிடையாது. இளைஞர்கள் நீங்க படிச்சு நீங்க படிக்கிற விஷயங்கள் வெளியே இங்க டெக்சாஸ்ல கணேஷ், டெக்சாஸ்ல ஒவ்வொரு சிட்டிலையும் கிட்டத்தட்ட குறைஞ்சது 2 லேக்குக்கு மேல இருக்கும் கணேஷ். ஒவ்வொரு லேக்கும் எவ்வளவு பெருசு, கடல் மாதிரி இருக்கும் ஒவ்வொரு லேக்கும். என்ன மழை பெஞ்சாலும் தண்ணி அங்க போய் விழுந்துரும், உள்ள போய் விழுந்துரும். சரியா? அம்மா குடிநீர் பஞ்சம். இங்க வெயில் எப்படி அடிக்கும் தெரியுமா? 100 டிகிரி சென்டிகிரேடுக்கு மேல வெயில் அடிக்கும். ஒவ்வொரு வெயில் காலத்திலயும் தண்ணி வந்து இங்க 24/7 தண்ணி வரும். ஹாட் வாட்டர் வரும், கோல்டு வாட்டரும் வரும். அதுக்கு காரணம் முதல்ல இருக்கிற மக்களுக்கு நீர் மேலாண்மை கொடுக்கணும், நீரை கொடுக்கணும். அதுதான் ஒரு அரசாங்கத்தின் அடிப்படை கடமை. அங்கேயும் அரசாங்கம் ஃபெயிலியர். எப்ப ஆரம்பிச்சு? காமராஜர்ல ஆரம்பிச்சு அவரு கொஞ்சம் அணையெல்லாம் கட்டி ஓரளவு கொண்டு வந்தாரு. எம்ஜிஆர்ல இருந்து அடுத்து கருணாநிதியில இருந்து அடுத்த இப்ப எடப்பாடி தொடங்கி ஸ்டாலின் தொடங்கி யாரும் தண்ணியை கொடுக்கறது இல்ல, கரண்டும் கொடுக்கறது இல்ல. ஆனா நல்லாட்சி கொடுக்கறன்னு வாய் நிறைய பீத்திக்கிறீங்க. இது என்ன இந்த அதாவது நீங்க இந்த திமுக அதிமுக யாரும் ஐரோப்பால இருக்கிறவன் நினைக்காதீங்க. எல்லாம் என் வீட்டு பக்கத்துலயும் உங்க வீட்டு பக்கத்துல இருக்கிற நம்ம மக்கள் தான் இருக்கான். சரியா? அதனால இவங்க எல்லாம் கட்சி ஏதோ அரசியல் கட்சி வேற ஆட்கள்லாம் இல்ல. நீங்களும் நானும் தான் இந்த 2 கட்சியில இருந்து ஊழலையும் பண்ணிக்கிட்டு இந்த ஊழலையும் சகிச்சுக்கிட்டு எல்லாத்தையும் வாங்கிட்டு நானும் நீயும் தான் இருக்கோம். அதனால நீ காரி துப்புறதெல்லாம் உன் மூஞ்சில தான் நீ முதல்ல தெரிஞ்சுக்க. யாரையோ குற்றம் சொல்ற மாதிரி குற்றம் சொல்லாத. நீ திருந்து அரசியல் தானா திருந்தும், உன்னோட வாழ்க்கையும் மேம்படும். ரொம்ப ரொம்ப நன்றி அருண். நிச்சயமா நீங்க சொல்ற மாதிரி நாம திருந்தினாதான் அடுத்த வர சங்கதியை வந்து நம்ம வந்து காப்பாற்ற முடியும் அப்படின்றதுல வந்து எனக்கும் மாற்று கருத்தே கிடையாது. கொஞ்சம் சேஞ்சஸ் இம்மீடியட்டா இல்லைனாலும் கொஞ்சம் கொஞ்சமாவது அதை நோக்கி நம்ம வந்து பயணிக்கணும் அப்படின்றதுதான் வந்து என்னோட கருத்தும். உங்களோட தாட்ஸை வந்து எங்களோட ஷேர் பண்ணதுக்கு மிக்க நன்றி. இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன்.